மக்களே இந்த வீடியோவை பாருங்க. நம்ம வீட்டில் உபயோகிக்கிற சிலிண்டர் பார்த்தீங்கன்னா திடீர்னு தீ பிடிச்சிக்கிச்சிங்க. அந்த ஓஸ்ல தீ பிடிச்சிக்கிச்சா இல்லை அந்த ரெகுலேட்டர் தீ பிடிச்சா தெரியல. உடனே அந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த எல்பிஜி சிலிண்டர் தூக்கிட்டு போய் ஒரு தண்ணியில் போடுறாங்க. பக்கத்தில் தண்ணி இருந்ததால ஆன தண்ணி எவ்வளோ ஊற்றியுமே அந்த சிலிண்டர் அணையலைங்க. அதுக்கான காரணம் என்ன உங்களுக்கு தெரியுமா? அவங்க தண்ணியில் போடும்போதே மேலே இருந்த ஒரு நபர் பார்த்தீங்கன்னா தண்ணியில் போடாதீங்க, அதை மேலே எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டே இருக்காரு. ஆனால் அவங்க அந்த பேச்சை கேட்கவே இல்லை. கடைசியாக அந்த நபர் சொன்ன பேச்சை கேட்டு அந்த ஒரு குச்சை வச்சு, அதாவது அந்த கம்பை வச்சு பார்த்தீங்கன்னா அந்த சிலிண்டரை மேலே தூக்கிட்டு போயிட்டாங்க. உடனேயே அந்த சிலிண்டரை மேலே தூக்கிட்டு சொன்ன நபர் பார்த்தீங்கன்னா அழகாக அதை அணைக்க முயற்சிக்கிறாருங்க. அவர் சொன்ன ஐடியா தாங்க உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமாகும். உங்க வீட்டில் ஒரு எல்பிஜி சிலிண்டர் அதாவது அந்த ஓஸ்லையோ இல்லை இந்த மாதிரி ஒரு ரெகுலேட்டரையோ ஃபயர் ஆயிடுச்சுன்னா நீங்க கொஞ்சம் கூட பதட்டப்படாம தண்ணியோ அதையோ எதுவுமே அதில் உபயோகிக்காம நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு போர்வை எடுத்து அது மேலே அழகாக நனைச்சி மூடிட்டீங்கன்னா அது அணைஞ்சிருங்க. ஏன்னா அந்த எல்பிஜி சிலிண்டர்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கேஸ் தான். நீங்கள் எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் அணைக்காது. நம்ம வந்து ஏரை கட் பண்ணால் மட்டும்தான் அந்த கேஸ் வந்து அணையுங்க. அந்த ஃபயர் அப்போ தான் அணைக்கப்படும். இந்த வீடியோவில் தெளிவாகவே அதை சொல்லியிருக்காங்க. மக்களுக்கு ரொம்பவே ஒரு விழிப்புணர்வான வீடியோங்க. அவரும் அதை தான் சொல்லிட்டு இருக்காரு அவங்க கிட்ட. ஸோ உங்களுக்கு புரியும்படியாக நான் இதை சொல்லியிருக்கேன். நீங்கள் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஷேர் பண்ண முடியுமோ அவ்வளோ ஷேர் பண்ணுங்க. அப்போதான் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே இது வந்து தெரியுங்க. இது வந்து பெண்களுக்கு மட்டும் தெரிய வேண்டிய விஷயம் இல்லை. ஒரு குடும்பத்தில் உள்ள அனைத்து நபர்களுக்கும் தெரிஞ்சால் மட்டும்தான் எமர்ஜென்சி டைமில் இதை யூஸ் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க.